நம்ம தமிழ்நாடு கலாச்சாரம் பண்பாடு என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட உறவினர்களோ இல்ல நண்பர்களோ யாராவது இறந்துட்டாங்கன்னா இறந்தவங்க வீட்டுல போய் தான் நம்ம வந்து இறந்தவங்களுடைய அனுசரிப்போம். நம்ம துக்கத்தை வந்து அவங்க கிட்ட வந்து பகிர்ந்துப்போம். யாரு வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க, எல்லாரும் வந்து வீட்டுக்குள்ளேயே வெளியே வராம வீட்டுக்குள்ள வந்து உறவினர்களா வந்து பார்க்கக்கூடிய ஒரு சடங்கு நம்ம தமிழ் கல்ச்சர்ல நம்ம குடும்பத்துல நடக்கும். அது என்ன கல்ச்சர், அது என்ன சடங்குன்னு சொல்லுங்க. துக்க நிகழ்வு கிடையாது. அது சமஞ்ச பொண்ணதான் வந்து உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாரும் வீடு தேடி வந்து பாப்பாங்க. சமஞ்ச பொண்ணு மாதிரி நீங்க வீட்டுல இருந்துட்டு துக்கம் ஏற்பட்ட, அதாவது உங்களால ஏற்பட்ட ஒரு படுகொலை, உங்களால நிகழ்த்தப்பட்ட ஒரு மரணம், அந்த மரணத்துல இறந்தவங்களுடைய குடும்பத்துல ஆறுதல் சொல்றதுக்கு நீங்க நேரடியா போயிட்டு ஆறுதல் சொல்றதுக்கு கூட உங்களுக்கு வந்து மனசுல வந்து உங்களுக்கு ஈரம் கிடையாது. ஒரு சமஞ்ச பொண்ணை எப்படி வீட்டுல வந்து சீர்வரிசையோட வந்து உற்றார் உறவினர்களா வந்து பஸ் புடிச்சு எல்லாம் வந்து பாப்பாங்க, அது போல நீங்க பஸ் வச்சு வர வச்சு நீங்க பாக்குறீங்கன்னா உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு? நான் நடிகர் விஜய் அவர்களை விமர்சனம் செய்யக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறேன், ஆனா முடியல. ஏன்னா அவரோட செயல்பாடு அது போல இருக்குது. அப்ப உங்களால மரணம் ஏற்பட்டிருக்கு, உங்களால அங்க படுகொலை நடந்திருக்கு, அப்ப உங்களால எல்லா விஷயமும் நடந்திருக்கு. நீங்க வீட்டுக்கு வர வச்சு நீங்க காலைல விழுந்தா அவங்களுக்கு அந்த உசுரை நீங்க திருப்பி கொடுத்துட முடியுமா? போன அந்த சின்ன 2 வயசு குழந்தை உயிர் திரும்ப வருமா? கர்ப்பிணி பெண்ணுடைய கருவில் இருந்த அந்த கரு திரும்பி கிடைக்குமா அந்த குடும்பத்துக்கு?